हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए, ताकि हमें जल्द से जल्द ज्यादा से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकॉन को प्रेस करना मत भूलिएगा, ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। சிங்கம் சார், உங்க ராசியான பொற்கரங்களால தான் எங்க அடுப்பை நீங்க பத்த வைக்க விடணும் சார். மோட்டு பாட்டில் ஓட்டல திறக்க உங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. வாங்க சார். வாங்க சிங்கம் சார், இந்தாங்க தீப்பெட்டி. எஸ். அட என்ன இது, அடுப்புல எதுவும் பத்த மாட்டேங்குது. அடச்சே. ஒரு நிமிஷம் இருங்க சார். அட பாவி. சாரி சாரி சார். சாரியா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் இதுக்காக இங்க வந்தேன். ஏன் மூஞ்சிலிய கரிய பூசிட்டேன். உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாரு. விட மாட்டேன்டா போன. இல்ல எஸ்கேப். கஸ்டமர் வரதுக்குள்ள முதல்ல இந்த லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாத்துறேன். அட ஏன்டா இதுக்கு போய் மூஞ்சி கலர் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சீக்கிரமா ஒரு தந்தூரி சிக்கன் கொடுங்க. ஆஹா, எல்லாம் தப்பிச்சு போதுடா பத்துலும். இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த கோழிகளை பிடிங்க பிடிங்க. ஏய், தப்பிச்சு எங்க போலான்னு பாக்குற? என்கிட்ட இருந்த தப்பிக்க முடியாது. ஏன் செல்லக்குட்டி, வாடா கண்ணா வா, ஒரே ஒரு தடவை வந்துரு. நீ கனவுல கூட எதிர்பார்க்காத அளவுக்கு உன் உடம்பு பூரா மசாலாவை தடவி உன்னை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ. வா. நான் கேட்டது தந்தூரி சிக்கன். உயிரோட இருக்க கோழிய நான் கேட்கல. வாங்க மேடம், வாங்க. மோட்டு பத்துல ஹோட்டலுக்கு வந்த உங்களை நாங்க வரவேற்கிறோம். உங்களுக்கு இங்க விருப்பமான உணவு எல்லாமே கிடைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, ஆப்பம் இருக்கு, தேங்காய் பால் இருக்கு, குருமா இருக்கு, கடை வடகரி இருக்கு, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் பிரான் மசாலா, ஃபிஷ் மசாலா, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் கோபி மசாலா, அப்புறம் நான் இருக்கு, பட்டர் இருக்கு. நீ வாய மூடு. நீயா பேசிட்டு இருக்க போறியா இல்ல நான் சொல்ற ஆர்டர் எடுக்க போறியா? சீக்கிரம் போய் ருமாலி ரொட்டியும் மட்டர் பன்னீரும் கொண்டு வா. 2 நிமிஷம் மேடம். அட தம்பி, நீ எங்க போயிட்டு இருக்க? அட ரோட்டி சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இங்கே கொடு. ஹோம் டெலிவரிலாம் வேண்டாம். அட யாராவது அவனை நிறுத்துங்க. அவனை யாராவது நிறுத்துங்க. ஏய் மோட்டோ, என்ன கேட்சி பிடி. அம்மா. ஆஹா. ஜானவதான் ஜானவதான்.
இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்ப போறோம். ராத்திரி நாம எல்லாத்தையும் திருட போறோம். எப்பெல்லாம் நமக்கு ரொம்ப பசிக்குதோ அப்பெல்லாம் இங்க வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு போயிடலாம். பிரமாதம் பாஸ், எனக்கு நல்ல பஞ்சு சொன்னீங்க. அவன் கூட சேர்ந்து நீ கிட்டு போயிட்டியா? அதெல்லாம் விடு, முதல்ல போய் சாப்பிடலாம். வா போலாம். ஏய் மோட்டு சொட்ட தலையா, இங்க வா இங்க வா இங்க வா. யார பார்த்து நான் மோட்டுன்னு கூப்பிட்டேன்? ஒழுங்கு மரியாதையா பேசுங்க, இல்ல தட்டின தாராந்திரோட கூப்பிட்டேன். அக்கட சுடு. ஒரு விஷயத்த மறந்துடாத, கடைக்கு வர கஸ்டமர் கடவுளுக்கு சமமானவங்க. அதனால என்ன கடவுள் மாதிரி நீ உபசரிக்கணும். மரியாதையா டேபிளை கிளீன் பண்ணுடா. சீக்கிரமா போய் சிக்கன் டிக்கா மசாலா அப்புறம் ரொட்டி எல்லாத்தையும் கொண்டு வா சீக்கிரம். என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. இன்னைக்கு நான் பெப்பர் மசாலாவையும் மிளகு பொடியும் நிறைய போட்டு ஒரு சிக்கன் பண்ண போறேன். அதை வாழ்க்கையில அவன் மறக்கவே மாட்டான். யோஜாக் வருது வருது. விலகு விலகு. அதாவது டான் சார், உங்களுக்கு தான் அந்த மோட்டோவை பத்தி நல்லா தெரியும்ல. அவன் ஒரு அவசர கொடுக்க சார், அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுக்காக இதை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தரோம். பிக்கப் பண்ணி சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. காசு பணம் வேண்டான்னா நான் நிறைய சாப்பிடுவேனே. இப்படி சாப்பிடுறானுங்க. அடுத்த கஸ்டமர் வந்தாச்சு. எனக்கு தந்தூரி ரொட்டி தால் ஃப்ரை வேணும், சீக்கிரம் கொண்டு வாங்கோ. அப்புறம் என்னோட டேபிள சீக்கிரம் கிளீன் பண்ணுங்க. இத உடனே வந்துடும் சார். ஏன் மோட்டோ சாருக்கு போய் குடிக்க தண்ணியை கூட நல்லா அடிச்சு சுத்தம் பண்ணேன். ஓகே பாஸ், இந்தாங்க. ஹேய், நான் உங்க கடை கஸ்டமர், ஏன் அடிக்கிற? வேண்டாம், விட்டுது. யோ கதை கதா, அடிச்சு சுத்தம் பண்ண சொன்னது டேபிள் அப்பா, சார இல்ல. ஒன்ன போய். சாரி சாரி சார், நீங்க அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு வேண்டியதை நான் கொண்டு வந்து தரேன். இந்த மாதிரி ரொட்டி சுடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அட தம்பி, சாப்பாடு ரொட்டி தால் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடு. அப்படியே உட்காருங்க சிங்க, சீக்கிரமா உங்களுக்கு டால் கொண்டாறேன். பல்ல பல்ல. நாம அந்த டபுள்ல இந்த நறுமணமான ஸ்ப்ரேவை அடிச்சு விடலாம். அதை மோந்து பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்தாங்க சார், வாசனையான டபுள். ஓய், என்னோட மூஞ்சில கறி பூசிட்ட, இப்ப உன்னோட மூஞ்சில நான் ரத்தம் வர வைக்குது பாரு. இதுல உட்காரு. என்ன ஹோட்டல் நடத்த தெரியாம ஹோட்டல் நடத்துற? இந்த இடத்துல எந்திரிச்சா பிச்சுடுமா பிச்சியா? அப்புறமா தொலைங்க, முதல்ல சுடுது இறக்கி விடுங்க. வலிக்குது, ஆமா எரியுது. எனக்கு ஹோட்டலுக்கு சம்மதம் இல்ல, எனக்கு ஹோட்டலுக்கு சம்மதம் இல்ல. ஏ தம்பி, என்ன கேட்ட நீ பொய்யா சொல்லுது? உன்னை என்ன பண்ணுது பாரு. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எந்த தண்டனை கொடுக்காம உட்கார. அடியில ஏறியுதே. ஓய், தண்டனைனா எல்லாருக்கும் கரெக்டா கொடுக்கணும். இந்த பாத்துலோ இத கையில போட்டு எல்லாருக்கும் 4 குடு குடு. Thank you sir. Aku mana? Amma, kakak ayah, akak apa kakak? Moto idah kuda. ஒரு நிமிஷம், நீங்க கோவப்படாதீங்க. எங்களுக்கு நாங்களே தண்டனையை கொடுத்துக்கிறோம் சார். ஓய்,
வெரி குட் இது ரொம்ப நல்லா இருக்குது. சிங்குக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் சிங்கு வரான் டைம் பாஸ் பண்றான். சிங்கு கிளம்புறான். டேய் எங்க தாபா ஹோட்டல் எங்கடா போகுது? டேய் நிறுத்துடா டேய் வண்டிக்காரா. டேய் நிறுத்துடா நில்லுடா. என்னாச்சு? டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த காரால பறக்க முடியும்னா நாம எதுக்காக தரையில ஓட்டிக்கிட்டு இருக்கோம்? காட்டுக்குள்ள வந்து இப்ப மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது? நல்ல வேளை நம்ம சேஃபா லேண்ட் ஆயிட்டோம். இல்லனா சின்ன தப்பு நடந்திருந்தாலும் நம்ம கதை அதோ கதிதான். அட ரேடியேட்டர்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லப்பா. தண்ணி இருந்தாதான் நம்மளால போக முடியும். பத்துல வா, நாம எங்க இருந்தாலும் தண்ணியை கொண்டு வந்து இங்க ஊத்தலாம். யோ கஜா இந்த காட்டுல சிங்கம் இருக்குதே, புலி இருக்குதியா, தண்ணிய கொண்டு வரன்னு போய் அதுங்களுக்கு உணவாயிடாதீங்க, போகாதீங்க. சரியான பைத்தாங்கோலி, நாங்க போயிட்டு உடனே வந்துடுறோம். இந்த காடை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல மோட்டோ? லொகேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏய் மோட்டோ அங்க பாரு, அத படி. இங்க ஏதோ டுக் டுக்னு ஒண்ணு இருக்கா, அதுகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணுமா. டுக் டுக் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய நாயா கூட இருக்கலாம் இல்லையா மோட்டோ? அது நாயா இருந்தானே பேயா இருந்தானே, நாம எதுக்கும் பயப்பட மாட்டோம், தைரியமா உள்ள போலாம். எவன்டா இவன்? ராட்சசனா? ஆமா, இவன் ஏதோ ஒரு பெரிய ராட்சசன் தான். ஓடிடலாம் மோட்டோ. அது என்ன என்ன விட்டுருக்கடாடே, வேணா. குளுபு குளுபு தம்பி, தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்க. நாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக இங்க பார்த்தோம். இல்ல அடுத்து நானடா. வளர்ந்து கட்டவனே, நாங்க என்ன ஃபுட்பால் நினைச்சியா? எங்களை போட்டு இந்த உதவுகிற, தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து அனுப்பிச்சிடு ப்ளீஸ். ஏய் மோட்டோ, இவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமே இல்ல. நீ தைரியமா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன நான் சொல்றது? பத்துலுவும் அசட்டு தைரியத்தெல்லாம் இங்க காட்டாத. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கான். தயவு செஞ்சு அவன்கிட்ட வம்பு வச்சுக்காத ப்ளீஸ் ப்ளீஸ். அட சண்டை போடுறத பத்தி இங்க யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தம் போடலாம் மோட்டோ. காப்பாத்துங்க. உள்ள வராதீங்க, டுக் டுக் இருக்கு, ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கோம்ல, அத பார்த்துட்டு ஏன் உள்ள வந்தீங்க நீங்க? ஆஹா, நீங்க தான் அந்த வளர்ந்து கட்டவனோட அப்பாவா? தயவு செஞ்சுங்களை மன்னிச்சிருக்க, தெரியாம நாங்க உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். சார் நீங்க எல்லாம் யாரு சார்? ஆமா, இந்த ஜென்டில்மேன் யாரு சார்? இவன் என்னோட பையன். சின்ன வயசுல ரொம்ப வீக்கா இருந்தான். நான் இவனை பலசாலியாவும் பெரியவனாவும் மாத்துறதுக்காக ஒரு சில மருந்தை இவனுக்கு கலக்கி கொடுத்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டான்.
வளர்ந்து கட்டவனோட அப்பாவை தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுங்க. எங்களை இங்கிருந்து போக விடுங்க. நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். அவ்வளவு சீக்கிரத்துல உங்களால இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க இவன் கூட விளையாடி ஜெயிச்சாகணும். அப்புறம் என்ன, விளையாடி முடிஞ்ச உடனே இவன் எங்களை அனுப்பி வச்சிருவானா சார்? முதல்ல விளையாட்டு முடியணும், அதுக்கப்புறம் தான் அவன் முடிவு பண்ணுவான் உங்களை அனுப்புறதா இல்ல வச்சுக்கிறதா இல்ல மறுபடியும் விளையாடுறதான்னு. என் பையன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் சொல்லுங்க. ஆனா வீணா போனவனே. மறுபடியுமா? பத்துலு நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டான். ஓடி ஓடி ஆடு, ஆடி பாடி ஓடு, ஓடி ஓடி மோட்டோ சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா, பான வைத்தா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு கூட வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது பண்ணுடா, பண்ணையா? யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, ஓடு. இல்லனா இன்ஸ்பெக்டர் சிங்கன் சாருக்கு போன் பண்ணிடுறேன். கூகுளு கூகுளு கூகுளு. பத்துலு சரக்கு போறா, சீக்கிரம் உள்ள போயிடு. ஒளிஞ்சுக்கலாம். எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா. ஹலோ சிங்கம் சார், நான் இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் சார். நீங்க உடனே இங்க கரெக்ட் கட்டா. ஆமா, என்ன இந்த இடம் இப்படி ஆடுது மோட்டோ? அதுவும் இல்லாம இடம் ரொம்ப இருட்டாயிடுச்சு மோட்டோ. அதான் பவர் போயிடுச்சுன்னு சொல்றேன்ல. பழத்து கட்டவனே உனக்கு ரொம்ப நன்றி. நல்ல வேலை எங்களை சாப்பிடாம இருந்தீங்க. அது வரைக்கும் உனக்கு கோடி புண்ணியம்டா சாமி. நன்றி. அடே மோட்டோ, எங்க இருந்துடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓட வேண்டிய நேரம்டா, ஓடிடு. என்னடா சிகரெல்லாம் போடுறே? மோட்டோ தம்பி, வளர்த்து கட்டவனே தயவு செஞ்சு எங்களை விட்டு. எங்க உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. வேண்டாம். பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணுடா. இனிமே ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். வேண்டாம். ஐடியா இங்க பாருங்க சார், டுக் டுக் சார், எங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருது. நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை அசந்து தூங்கலாமா? அசந்துடுச்சு. பிரமாதம் பத்துல உன்னுடைய ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தூங்குவேன். ஆனா உங்க 2 பேர்ல அம்மா யார சாப்பிடுறது? பத்துல மட்டும் யார் தப்பிக்கிறதுக்கு வழிய சொல்றான். அவன் பசிய தூண்டி விட்டுட்டியடா. அவன் நம்ம 2 பேர்ல யார சாப்பிடலாம் இப்ப கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டவா, இதுல இருந்து எங்களை காப்பாத்து. ஆண்டவா, எங்களை காப்பாத்து. Hey, stop in the name of law. என்னோட பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்புனதே இல்ல. Impossible. சிங்கம் சார், வாங்க சார். சூப்பர் சார், வாங்க சார். சிங்கம் சார். அட பாவி, எப்படி போடுறான்?
இதாப்பா உனக்கு பிடிச்ச சமோசா பிடிச்சுக்க புடி. அப்பா அந்த மொட்டைய வந்து என் காலை மிதிச்சிட்டா. என்னாச்சு? என்னடா ஆச்சு? அப்பா இந்த மொட்டை மண்டைய வந்து என்ன அடிச்சிட்டு ஓடா. என்ன தைரியம் இருந்தா என் பையனே நீ அடிச்சிருப்ப. உன்னை எப்படி விடுவேன்? டேய் மண்டையா கம்ப்ளீட்டா. உங்க பையன் எங்க ரெண்டு பேரையும் வச்சு ஃபுட்பால் விளையாண்டா நாங்க அமைதியா இருந்தோம். கிரிக்கெட் விளையாண்டா அதுக்கும் அமைதியா இருந்தோம். ஆனா இப்போ அவன் காலை வச்சிருக்க கத்துறான். அவன் சோம்பேறி. நீ வாசிங்கோ, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். இனிமே நாம சும்மா இருக்க மாட்டோம். கேட்டதுக்கு பதில் சொல்றா. ஏன்டா அமைதியா இருக்க? ரெண்டு காலையும் மூடிக்கிட்டா நான் பேசுறத நிறுத்திடுவேன் பாத்தியா? நான் பேசிக்கிட்டே நான் இருப்பேன். மரியாதையா பதில் சொல்லு. நல்லா கத்தியா, இன்னும் கத்தியா. நீ கத்த கத்த என் பையன் குட்டி ஆயிட்டா இருக்கா. ஐயா சோம்பேறி, சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா சோம்பேறி. வேண்டாம் வேண்டாம் அப்பா வேண்டாம் அப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க என் பையனை சரி பண்ணிட்டீங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. பாய் பாய் வளர்ந்து கட்டுறேன். சாரி சாரி. பாய் பாய் கூட்ட. மறுபடியும் ஒண்ணு அப்புறமா மீட் பண்றேன். போயிட்டு வரட்டுமா? கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் என் கூட விளையாடுவீங்களா? எல்லாரும் விளையாடலாம். பாய் 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 பாய். அட என்ன பத்தலோ, காரோட ஆர்னி சவுண்டுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஏய் என்ன விட்டுட்டு எங்க போற மோட்டோ? நில்லுடா. டேய் பான வைத்தா. ஆஹா, ரோட்ல நடக்க கூட முடியலையேப்பா. உனக்கு வேற ஆரன் அடிச்சிட்டே. டேய் உனக்கு கண்ணு தெரியலையா? டேய் உன்னை நீ சொன்னது சரிதான் மோட்டோ. இனிமே மனுஷன் ரோட்ல நடக்க கூட முடியாது போல இருக்க மோட்டோ. மனுஷன் இனிமே பூமியில வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்க மோட்டோ. நாலா பக்கமும் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் அங்க பாரு மோட்டோ, பறவைகள் அந்த மரத்துல எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாரு மோட்டோ. அவங்க அமைதியா எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க பாரு. ஆமா பத்துலு, பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாமும் பறவைங்க மாதிரி மரத்திலேயே வாழ்ந்தா எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா அப்படியே இனிமையா பொழுத சரி கடிக்கலாம். வா மோட்டோ, டாக்டர் ஜட்கா கிட்ட போய் பேசலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க இந்த மண்ணை விட்டுட்டு எதுக்காக மரத்து மேல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க? சரி பரவாயில்ல இருக்கட்டும். என்னுடைய இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பறவைகள் மாதிரியே ரக்கம் முளைக்கும். ஆமாண்டா பூசணிக்கா மண்டியா, மரத்துல இருக்க பறவைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஆஹா, சிறகு முளைச்சிருச்சு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை. ஜெயஹோ, நாமளும் பறவைங்க மாதிரி வானத்துல சந்தோஷமா பறக்கலாம். பறடா பூசணிக்கா மண்டையா. உனக்கு எப்படி பறக்கணும்னு கூட தெரியல மோட்டோ. வா, உனக்கு எப்படி பறக்கிறதுன்னு நான் கத்து கொடுக்கிறேன். வா. ஓய் வட 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 தோழாமே அம்மே. Open the door. இனிமே நாம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. இது நான் இருக்க இடம் தெரியுமா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாருங்க, நான் போட்டு வச்ச முட்டையை யாரோ திருட வந்துட்டாங்க. காப்பாத்துங்க.
ஏய் இங்க பாரு, சத்தம் போட்டு ஊரெல்லாம் கூட்டாத. நாங்க இங்க இருந்து கிளம்பணும், அவ்வளவுதானே. கிளம்புற விட்டுரு, வா மோட்டோ. இது எங்களோட ஏரியா. கல்லு பில்லு டிங்கு எல்லாரும் ஓடி வாங்க. நம்ம இடத்த பிடிக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து 2 பறவைங்க வந்திருக்கு. சீக்கிரமா வாங்க. டேய் டேய் யாரா நீ? இது எங்க ஏரியா. கிளம்ப முதல்ல எங்க இருந்தே. ஏய் உடாதீங்கடா அவனை. கொத்துன்னு கொத்துங்கடா. ஏய் கொத்து முதல்ல இல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. தயவு செய்து குத்தாதீங்க, நாங்க போயிடுறோம். ஏம்மா, அந்த காக்காங்களுக்கு என்ன கோபம் வருது? தலையிலே கொத்துன்னு கொத்திருச்சு. ஏய் மோட்டோ, நீ சொன்னது சரிதான். வா, நம்ம இனிமே இந்த மரத்திலே தங்கிடலாம் மோட்டோ. அடேகப்பா, இவ்வளவு பெரிய பறவையா? பறவையே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதோட முட்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? என்னோட மரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். என் மரத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பயப்படாதீங்க, நான் உங்களுடைய நண்பனாயிருக்க ஆசைப்படுறேன். ஆமா, நீங்க 2 பேரும் எந்த கூட்டுல தங்கி இருக்கீங்க? கூட எங்களுக்கு கூடம் கிடையாது, மரமும் கிடையாது. நாங்க ஒரு அனாதைங்க, அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். சீக்கிரமா ஒரு கூடு கட்டுங்க. அதுல எனக்கு தினமும் முட்டைய போடுங்க. நான் உங்க குழந்தைகளோட சேர்ந்து தினமும் விளையாடுவேன். ஜாலியாவும் இருக்கும். அவங்களுக்கு நான் தினமும் கதைகளும் சொல்லுவேன். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணி இந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா. எங்களோட கூட இங்க இல்ல, அதோ அங்க அந்த மரத்துல தான் இருக்கு. அங்க வந்து 2 முட்டைகள் தான் இருக்கு. குழந்தைங்க எல்லாம் எதுவும் இல்ல. அங்க முட்டை இருக்கா? அதுவும் 2? பிரமாதம் பத்துலு, சூப்பரா ஒரு கதையை விட்டீங்க. இனிமே இங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இது எங்களோட ஏரியா, மரியாதை எங்க இருந்து போயிடு. இது என்னோட கிளம்புங்க. இவனுங்க 2 பேரும் யாரு, எங்க இருந்து வந்திருக்கானுங்க? இருக்கிற இடம் நமக்கே போதாது, இதுல இவனுங்க வேறையா? இவனுங்களை விரட்டு இங்க இருந்து. ஓடுங்க ஓடுங்களா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. சிங்கம் சார் வேற இங்க இல்ல. மோட்டோ, இப்போதைக்கு இவங்க கிட்ட இருந்து நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும். அம்மா அம்மா மோட்டோ, இதுங்க என்ன பயங்கரமா கொட்டுதுங்க மோட்டோ. அம்மா இந்த இடத்துல பறவைகளும் கிடையாது, அதுங்களோட குடைச்சலும் இங்க நமக்கு கிடையாது மோட்டோ. டாக்டர் ஜட்கா நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்காரு. என்ன நான் சொல்றது? இது யாரு புதுசா இருக்கு? ஏய், நீங்கெல்லாம் யாரு? இது எங்க ஏரியா தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்க கண்டுபிடிச்சு நாங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இங்க வரீங்களா? விட மாட்டோங்களே. ஓடுங்க, ஓடுங்க. வேண்டாம், சொன்னா கேளு. எனக்கு கோவம் வரதுக்குள்ள இது போயிடு. மரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து காத்து வாங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. என்னடா நியாயம் இது? நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. ஏன்னா திறந்து இருக்கிற இந்த வானம் எல்லாருக்கும் தானே சொந்தம். என்ன நான் சொல்றது மோட்டோ? அருமையான விஷயம். அப்படியா? இந்த கேங்குக்கே டானான கேங்குக்கே சவால். இப்ப பாருங்க. மண்டையிலேயே வச்சு கொத்துதுங்க மோட்டோ. என்ன பண்றது? பல ஆங்கிள் அட்டாக் பண்ணுது மோட்டோ.
அடுத்து நானா? வாங்க, வாங்க, வாங்க. அம்மாடா. அக்கா. இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு? எங்க கிட்ட இனிமே விளையாடுவேன். ஓடிடு. சொன்னா கேளுங்க. எங்க வேணாலும் கொத்து, தயவு செஞ்சு சொட்ட மண்டையில மட்டும் கொத்தாத, வலிக்குது. தாங்க முடியல, வேண்டாம். இருக்கிற 4 முடிய பிடிக்கிறாத. மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்க, இதே தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். வெப்பான் பசங்களா, உங்களுக்கு ஒரு ஜாலி ரைடு காத்துட்டு இருக்கு. சீக்கிரம். ஆஹா, விசில் எடுத்து ஆளுங்களை கூப்பிடுது. நாம பறவையா மாறணும்னு ஆசைப்பட்டதே நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா இங்க என்னடா மனுஷங்களா இருக்கிறதோட மோசமா இருக்கு. மோட்டோ எதிர்த்து பேசினா ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். போயிட்டே இருக்கலாம். அட யாருப்பா அவங்க? பார்க்க ஏலியன் மாதிரியா இருக்காங்க. Zoo Delta come in. Zoo Delta come in. Aliens are coming to attack. I repeat, aliens are coming to attack. Aliens attack பண்ண வராங்க. Fire, fire. இப்ப என்னடா பண்றது? மோட்டோ பேசாம தரையிலே நிம்மதியா இருக்கலாம் மோட்டோ. மேல வர வர எந்த நிம்மதியும் இல்லாம போச்சு மோட்டோ. பத்துலோ அங்க பாரு, ஏவகணை வருது. நம்மள தாக்க போது வந்துரு. இனிமே நாங்க பறவையா வாழ விரும்பல. மனுஷனாவே வாழ்ந்துட்டு போறோம். விட்டுருங்க. ஒரு பக்கம் பறவைங்க, இன்னொரு பக்கம் ஏவகண்ணு. மோட்டோ ஏதாவது பண்ணு. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதடா. நீயே ஏதாவது யோசிடா சீக்கிரம். ஐடியா. மோட்டோ நம்ம ஏவகண்ணுக்கு மேலே உட்கார்ந்துகிட்டு டாக்டர் ஜட்காவுக்கு போன் பண்ணலாம் மோட்டோ. டாக்டர் ஜட்கா சார், நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஏவகண்ணே எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. அடோ, அது உங்க பின்னாடி வர்றதுக்கான காரணம் என்ன சொல்லுப்பா? சார் அது ஒரு பெரிய கதை சார். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. இப்ப இந்த ஏவகணை கிட்ட இருந்து நாங்க எப்படி எஸ்கேப் ஆவறது? அத முதல்ல சொல்லுங்க. இப்போ நீங்க மலைப்பகுதிக்கு போங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்க மேலேயும் கீழேயும் பறந்துகிட்டு இருங்க. அது எங்கேயாவது உள்ள சிகரத்துல போய் இடிச்சிரும். அதுக்கப்புறம் என் லேபுக்கு வந்துருங்க. பூசணிக்கா மாட்டையா, ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துறா. என்னாச்சு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப இந்த ஏவுகளை எங்களை எங்க தூக்கிட்டு போகுதுன்னு தெரியலையே. எங்களை காப்பாத்துங்க. ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்னா அவன் தன்னோட நண்பர்களுக்கு உதவிகரமா இருக்கணும். அதாவது என்னன்னா, எப்போதுமே உதவி எண்ணம் கொண்ட ஒருத்தன் தான் நல்ல மனிதனா இருக்க முடியும். தன்னோட நண்பர்களுக்காக தான் சந்தோஷத்தையே தியாகம் பண்ணணும். பத்துலு எப்பவுமே எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் சந்தோஷத்தெல்லாம் எனக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பத்துலு மிகப்பெரிய நண்பன். இன்னில இருந்து நானும் அவனுக்கு நிறைய உதவிகளை செய்ய போறேன். என் நண்பர்கள் கிட்ட ஏகப்பட்ட வேலையை வாங்கி இருக்கு. ஆனா இனிமே இன்னில இருந்து நான் நண்பர்களுக்காக உதவி செய்யறதா என் குறிக்கோளா வச்சுக்க போறேன். பத்துலு, நீ போ. எல்லா வேலையும் நானே தான் பார்க்க போறேன். நீ போய் டிவியை பாரு, நல்லா படுத்து தூங்கு. சமையலை நான் பாத்துக்கிறேன். திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு. திடீர்னு வந்து எனக்காக எதுக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டோ? உண்மையான நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்யறதா பெரிய கடமை. நாங்க போய் சொல்லாத. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு மோட்டோ. உனக்கு நான் சமைச்சு தரேன். நீ கேட்டு நான் எப்பவாவது இல்லன்னு சொல்லியிருக்கேனா மோட்டோ? ஏன்னா நீ என் நண்பேண்டா. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க, கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. நீ போய் தூங்கு, நான் சமையல பண்றேன். உனக்கு என்ன தோணுதோ செய். அது நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் உனக்கு கொஞ்சம் உதவி செய்யட்டுமா மோட்டோ? எனக்கு வேண்டாம். நீ வேற ஆள பாத்துக்க மோட்டோ. பாத்தக்கார பையன்.
முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் எப்படி என் சமையல்னு சொல்லு. இனிமே உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் தினம் சமைச்சு போட போறேன். வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு உன்னை என்ன மாதிரி மாத்த போறேன்டா பத்துலு. நல்லா வயிறு நிறைய சாப்பிடு. என்ன நத்தியோ பேசி நம்மள சாப்பிட வச்சிருவான் போல இருக்கே. வேணாண்டா சாமி, நம்மளால முடியாதுடா. பத்துலு, உனக்காக நான் ஆசையா பார்த்து பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? பிரமாதமா இருக்கும், சாப்பிடு. நான் உன்ன மாதிரியே எல்லா நண்பர்களும் உதவி செஞ்சுட்டு வரேன். நீ சாப்பிட்டுக்கிட்டே பாஸ் பாஸ் பாஸ், அந்த பணப்பையை அங்கே போட்டுட்டு வந்துட்டோம். போய் எடுத்துட்டு வரலாம் வாங்க. விஷயம் இல்லாம நான் அந்த பையன் அங்க போட்டுட்டு வரல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓடோடி போய் திருடுறதும் உண்டு, திருடினதுக்கு அப்புறம் மாட்டிக்க கூடாதுன்னு ஓடுறதும் உண்டு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பாஞ்சு டைலாக் பேசுறீங்க? அண்ணாச்சி நில்லுங்க, உங்க பையன் விட்டுட்டு போயிருங்க. மோட்டு அங்கேயே நில்லு. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சிக்கன் சார், நீங்க இங்க 5 நிமிஷம் நில்லுங்க. நான் இந்த பையன் ஒருத்தர் தொலைச்சிட்டாரா, அவர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா திரும்பி வந்துடுறேன். ஓகே ப்ளீஸ் கோ. குட்டாண்ணாச்சி, இந்தாங்க உங்க பையன் விட்டுட்டு போறீங்க. இந்தாங்க பத்திரமா எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. உங்கள மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஜி. ஏய் மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? சிங்கம் சார், நீங்க கோவப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு கடமையா வச்சுக்கோங்க. காக்கி சட்டைக்கு கஞ்சி போட்டா மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ளேயே ஈரம் இருக்கணும். ஏய் மோட்டு அங்கேயே நில்லு. ஏய் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அம்மா, அட மோட்டு, என்னப்பா இப்படி திடீர்னு எல்லாருக்கும் விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ண முயற்சி பண்றோம்? என்ன பண்றது ஜட்கா சார், அவனுக்கு இப்ப வந்திருக்கிற வியாதி சரியாகிற வரைக்கும் என்ன அவன் நிம்மதியா வாழ விடவே மாட்டான். நீங்க தான் ஏதாவது செய்யணும். டேய் பூசணிக்கா மாட்டியா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஆர்மரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. இது ரிமோட் கண்ட்ரோலால ஓடக்கூடியது. இது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்ல, அதான் வேகமா ஓடுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கூடுறா மாட்டியா. மோட்டு, அந்த ரிமோட்டை எதுவும் பண்ணாத. அது டாக்டர் ஜட்கா ஓடுது. நீ ஏதாவது கெடுத்து வச்சிராத. என்னடா யூட்டர்ன் எடுத்து வருது? அம்மே, அட கண்டுபிடிச்சவனே இது கட் பண்ண வருது. காப்பாத்துங்க. இதை எப்படி நிப்பாடுறதுன்னு தெரியல பூசணிக்கா மாட்டியா. ஏய் மோட்டு, முதல்ல அந்த ரிமோட்டை என்கிட்ட குடுறா. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துருப்பா. இந்த வயசுல இப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாது. என் உடம்பு தாங்க முடியாதுப்பா. சொன்னா கேளு. வேண்டாம் மோட்டு, அப்படி பண்ணாத. முதல்ல அந்த ரிமோட்டை என்கிட்ட குடுறா. இல்ல, எனக்கு தான் மண்டையை கொடுத்தான். சொன்னா கேளு, நான் விட மாட்டேன். என்ன பண்ணிக்க வேண்டாம், நிறுத்துங்க. பாத்தியா பத்தலு, அந்த பூசணிக்கா மாட்டியனுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிட்டேன். அவன் மேல பறந்து போயிட்டான். இதே மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வரேன். வரட்டுமா? டேய் டீ கடை மாட்டையா, இன்னைக்கு சமோசா செய்யறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்டா. என்ன, இன்னைக்கு உனக்கு சமோசா சாப்பிடணும்னு தோணலையா? சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்யலாம், ஆனா முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் சாப்பாடு. அப்ப குடு, நான் ஹெல்ப் பண்றேன். முதல்ல கரண்டி விடு விடு. நான் ஒண்ணு உனக்காக சமோசா பண்ணலாம், மரியாதை போயிடு. டேய் மண்டையா, நான் சொல்றத கேளுடா. ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத கொள்கையா வச்சுக்கணும். நீ உதவி பண்ண போறியா? வெள்ள காக்கா பறக்குதான்னு பாரு. அப்படியே பறந்தாலும் நீ உதவி பண்றதா நான் நம்ப மாட்டேன்.
ஏய், இன்னைக்கு நான் மோட்டுவை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். ஏய் மோட்டு, ஸ்டாப் ஸ்டாப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிங்கம் சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இந்த மண்டையனுக்கு உதவி செய்கிறேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். அட பாவி, உன்னோட இந்த உதவி செய்யற திட்டம் இன்னுமா முடியல. யப்பா, அட பாவி, யப்பா. திரும்பி இப்படி ஒரு முட்டான்னு வச்சுக்க. மம்மி, ஃபாதர், காப்பாத்துங்க. மண்டையா, சிக்கன் சார் உன் சமோசா கடாயை எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நான் எப்படிடா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? ஐயா சாமி, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நீ ஒரு உதவி பண்ண வேணாம். இந்தா மொத்த சமோசா நீயே சாப்பிடு, எல்லாம் ஃப்ரீ தான். ஜெய் ஹோ. நாம உதவி செஞ்சா நமக்கு நன்மையா நடக்கணும் சும்மாவா சொன்னாங்க? ஏசியில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. மோட்டு, என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் என்னன்னு பாரு. கண்டிப்பா. நண்பர்களுக்கு உதவி செய்யறதை என் வாழ்க்கையில ஒரு கொள்கையாவே லட்சியமாவே நான் வச்சிருக்கேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்பதான் சமோசா சாப்பிட்டு வந்தா தெம்பா இருக்கேன். வண்டியை நான் தள்ளுறேன், நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. தேங்க்யூ, ரொம்ப பிரமாதம். இன்னும் வேகமா, இன்னும் வேகமா. அட நல்லா வேகமா தள்ளுறா, உன் உடம்புல சக்தி இல்லையா? வேகமா வா, இந்தா பாய்ங்க. என்னடா பண்ண? ஏய் போட்டு, நான் திரும்ப வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன். என்ன காப்பாத்துங்க. ஏய், இன்னைக்கு நான் மோட்டுவை சும்மா விட போறதில்ல. உல்லாச உலகம் உனக்கு சொந்தம். தையட தையட தையடா. நண்பர்களே வாங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா உதவி செய்யலாம் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன உதவி செய்யணும்? அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ எனக்கு இப்ப ஒரு உதவி செய்வியா? இனிமே எங்களுக்கு உதவியே செய்யாத, அது போதும். இல்ல இல்ல, என்னால உதவி செய்யாம மட்டும் இருக்கவே முடியாது. சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை செஞ்சாகணும். நீ செஞ்ச உதவிக்கு நான் பரிசு தரணும் இல்லையா? பரிசா? ஜெய் ஹோ. கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. அட போங்கடா வீணா போனவனுங்களா. உதவி செய்யறதுக்கு வந்தா ஏன்டா இப்படி அடிக்க வரீங்க? சிங்கம் சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க சார். சட்டத்தை மதிக்கிற நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நான் உன்னை விட மாட்டேன். ஏய் மோட்டு, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இந்த உனக்கு ஒரு பரிசு தர, வாங்கிக்க. உத்தரவாதம் இல்லாத இடமா இருக்கு இந்த இடம். வா மோட்டு, இங்க உட்காரலாம். சரி சரி, நீ உட்காரு. ஏய் டீ கடை மண்டையா, எப்படிடா இருக்க? இது வரைக்கும் நல்லாதான் இருந்த, ஆனா இனிமே நீ வந்துட்ட, என்னாகன்னு தெரியல. ஏய் மண்டையா, எங்க அக்கவுண்ட பார்த்து சொல்லுடா. எந்த மாசம் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோன்னு சீக்கிரம் சொல்லு. என்ன இன்னைக்கு அதிர்ஷ்டமானாலா? மோட்டு வாங்கின கடனை திருப்பி தரான். ஒரு நிமிஷம் இரு, நீ மொத்தம் எவ்வளவு தரணும்னு சொல்றேன். மாட்டு இல்ல. டேய் அடுத்து நானா எஸ்கேப் பண்றேன். இங்க பண்றேன். ஏய், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் என் கையில மாட்டுனீங்க, கண்டிப்பா சட்னி ஆயிருவீங்க.
நில்லுங்கடா, மரியாதையா நில்லுங்க. 2 பேரும் படிக்க போறீங்களா இல்லையா? ஏய் மோட்டோ பத்து வந்துடா, பணம் வைடா. சீக்கிரமா இந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். அந்த டிக்கெட் மண்டைய கண்டுபிடிக்க மாட்டான். அட எங்கடா போய் தொலைஞ்சிங்க? போயிட்டேனா? தப்பி தவறி இந்த பங்களாக்குள்ள போயிடாதீங்க. இதுக்குள்ள பேய் பிசாசெல்லாம் இருக்குதுன்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பங்களா இங்க இல்லவே இல்ல. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த பங்களா இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல வித்தியாசமான பல மந்திரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 2014 வருஷம் பிறந்துருச்சு. இப்ப போய் பேய் பிசாசுன்றீங்க. யாராவது குற்றவாளி தான் உள்ள தங்கி இருப்பான். நாங்க இங்க வரும்போது கதவே தானா திறந்துருந்தா பாருங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட சிக்க வச்சிருக்கோம். அந்த அனுபவம் இருக்கு. வா மோட்டோ. ப்ளீஸ் கம் இங்க உள்ள வாங்க. உள்ள யார் இருக்கா? எதுக்காக ப்ளீஸ் கம் இன் எங்களை கூப்பிட்டீங்க? சீக்கிரம் பதில சொல்லுங்க. பதிலும் இங்க ஒருத்தருமே இல்ல. அடே எகிரி எகிரி எங்கடா போய் இந்த கட்டை பேரு எனக்கு. எவன்டாவன் பின்னாடி இருந்து எங்களை தள்ளி விட்டது? நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஓ அப்படியா? எனக்கு பயமா இருக்கு. ஓடி வந்துரு. நாங்க வேகமா ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். பட் எதுக்கும் நாங்க அசர மாட்டோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. எங்களுக்கு எதிராக பெரிய சதியே நடக்குது. பட் இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு மோட்டோ. ஏன்னா இந்த படி நம்மளை விட ரொம்ப வேகமா பின்னால ஓடிக்கிட்டு இருக்கே. பத்துலு எனக்கு இதை பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு. நாம பேசாம கீழே போயிடலாம். வந்துரு. நீ யாரா இருந்தாலும் சரி, நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். வாங்க வாங்க, என் மேல வந்து உட்காருங்க. நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. நீங்க இங்க வந்து உட்காருங்க. சோபா செட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா ரவுண்ட் எல்லாம் அடிக்குதே. நான் என்ன பண்ணுவேன் மோட்டோ? ஓடிடலாம்டா. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிடா. ஐடியா. நேரா அதுக்குள்ளே போய் பூந்தரலாம் மோட்டோ. எகிரு மோட்டோ. எகிரு எகிரு எகிரு. உள்ள வந்துரு. என்ன யூஸ் பண்ணதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பொதுவா என் மேல படுக்கத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க உள்ள வந்துட்டீங்க. இந்த பெட்டி பேசுது பத்துலு. நாம உடனடியா வெளியே போயாகணும். காப்பாத்துங்க. வந்துரு மோட்டோ. காப்பாத்துங்க. சென்னைக்கு லைட்டா சுடுது. மோட்டோ. ஆஹா. எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கும் மூளை கொஞ்சம் வேலை செய்யும். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாதிரி இந்த மாதிரி ஜிமிக்கு வேலை எல்லாம் பண்ணா நாங்க பயந்துருவோமா? எங்களுக்கு பயன்றது கிடையாது. ஆமா ஐடியா. இங்க பாரு மோட்டோ. என்னது? எகிரு மோட்டோ. என்ன ஒரு சிங்கம் சார். அதாவது சார் சிங்கம் சார், என்ன யூஸ் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. குப்பை தொட்டி எல்லாம் பேசுது மோட்டோ. எகிரிடலாம். அம்மா என்னடா நடக்குதுங்க? அப்படி இந்த பக்கம் சாய்டா சாய்டா. நல்ல வேலை. காப்பாத்துங்க. சோஃபா செட்டு, பீரோ, வாஷிங் மிஷின், பெட்டின்னு எங்களை கடைசியில டஸ்ட்பின்ல போட்டு அழுக்காக்கிட்ட தைரியத்தை வெளியே வாடா பாக்கலாம். அடே எங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கிட்டு இருந்த ஒரு மாவீரங்களை தாக்குறது அவ்வளவு நல்லது இல்லடா. உனக்கு தைரியம் இருந்தா எங்க முன்னால வந்து தலையை கட்டுற பாக்கலாம்.
என்ன பயமா இருக்கு. அவன் நம்ம கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. பயமா இருக்குடா. என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அதை தான் இப்ப பண்ண போறோம் மோட்டோ. இது மூஞ்சே தெரியல. இப்போதைக்கு நம்ம ஓடிடலாம் மோட்டோ, எகிரிடலாம். நீங்க வரியா? என்ன யூஸ் பண்ணுங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, என்ன யூஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நாங்க அப்படியே கிளம்புறோம். கத்தியில கண்டா இருக்குது. கத்திங்கெல்லாம் கத்திக்கிட்டு வருது மோட்டோ. ஓடிடலாம்டா. நீ கத்தாதடா. சீக்கிரமா இங்க இருந்து எஸ் ஆயிடலாம்டா மோட்டோ. வாடா. உன் அண்டா வாய மூடுறா. வந்துடுறா வந்துடுறா. அந்த மண்டப்பையால ஏன்டா பார்க்க முடியல? அதாவது மோட்டோ, நாம இப்ப வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால அது கண்ணுக்கு சரியா தெரியல. வெள்ளை கலர்ல இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான்னு ஒரு படத்துல நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மோட்டோ. அந்த மண்டையனால நம்மள பார்க்கவே முடியாது. இப்ப நான் அவனை எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத மோட்டோ. ஏன்னா அவன் ஒரு ஏலியனுங்கிறத மறந்துடாத. அவன் பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் மோட்டோ. அதையும் முயற்சி பண்ணி பார்த்துடலாம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அவன் மம்மியை தான் கூப்பிடுறான்னு நினைச்ச டம்மியா போட்டான்டா. என்னோட லக்கேஜ் கூடிக்கிட்டே போகுது. அம்மா காப்பாத்துங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏலியன் ஒண்ணு அப்படியே சமாதி ஆகிடுவோம். அடே பணம் வைத்தா நீ அங்க பேச பேச இங்க வந்து லக்கேஜ் என் மேல வந்து விழுதுறா. அப்பவே படிச்சு சொன்னேன், கேட்டையடா பானை. பூனை, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை மிரட்டலாம். அதுக்கப்புறமா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அடே மோட்டு, சாயம் வெளுத்துருச்சுடா. இப்ப அவனால நம்மள பார்க்க முடியும்டா பானை. அடே என்னடா இது டிவி ரூமா இருக்கு? அடே மோட்டு போகாதடா. கிட்ட வராத. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்ணிட்டீங்க. ஆனா எப்படி பண்ணீங்க? இதத்தான் சொல்லுவாங்க, ராஜா கைய வந்தா ராங்கா போனது இல்லன்னு. ஆமா, நீ யாரா மண்டையா? நான் காஸ்மோ பிளானட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட ஷிப் திடீர்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்கேன். என்னோட ஷிப்பை ஒரு வீடு மாதிரி மாத்தி அதை ரிப்பேர் பண்றதுக்கு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய வீரர்கள். உங்களை நல்லா பாத்துக்கங்க. பாய் பாய். நீ உன்னை நல்லபடியா பாத்துக்க. பாய் பாய். நீங்க ரெண்டு பேரும் இன்னையில இருந்து என்னோட நண்பர்கள். சரி. வரம்டா வரம்டா. வந்துரு. பாய் பாய்.
டைல்ஸ்க்கு எதுவும் ஆகல. ஆஹா, அருமையான புர்புரி நகரோடைய சூப்பர் கதைகளா எப்படி இருக்குன்னு படிச்சுதான் பார்க்கலாமே. ரீட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். எதுக்காக ரிஸ்க் எடுத்து படிக்கணும் மோட்டோ? அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி. முதல் பேஜ்ல எப்படி எழுதி இருக்கு, அடுத்த பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாமே. யோ கஜா கஜா, ரிஸ்க் எல்லாம் எடுத்து ஏன் பிரச்சனையில மாட்ற? அத படிக்காதயா, விட்டுடே. நான் படிக்க போறேன்னா மண்டையா, உனக்கு பயமா இருந்தா வாய மூடு. மோட்டோ அவசரப்படாத, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். படிச்சுதான் பார்க்கலாமே. ஒரு காலத்துல புர்புரி நகரத்துல யாருமே கிடையாது, அங்க எல்லாமே மிஷினா தான் இருந்தது. அப்போ ஒரு சில மனிதர்கள் அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னடா சுத்த விட்டாங்க. மாட்டிக்கிட்ட போல இருக்க. Yeah, wife here when Singam is here. என்னாச்சு? என்ன பண்ற? உங்களை காப்பாத்த வந்த என்ன ஏடா இதுல இழுக்கிற? கைய விடு, சொன்னால் கேளு. வேணாம், சொன்னத கேளு. பத்துலும் என்ன விடு. இந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அடே, இது நம்ம ஊர் தான்டா மோட்டோ. நல்ல வேலை, நாம தப்பிச்சிட்டோம். இந்த மனுஷனுங்க எங்க இருந்து வந்தானுங்க? ஏய், இது எங்களோட சாம்ராஜ்யம். அவனுங்கள புடிங்க. வழக்கம் போல மோட்டோ. அட, இங்க வண்டி எல்லாம் பேசுதுப்பா. அந்த கதையில முதல் வரியே இதுதான். முன்ன ஒரு சமயம் இந்த இடத்த மிஷினுங்க தான் ஆட்சி செஞ்சுதான். நாம இப்ப அந்த காலத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆஹா, கஜா கஜா, இப்ப என்ன பண்றது? நம்மள சுத்தி ஒரே மிஷினா இருக்குதப்பா. இந்த மாதிரி மனுஷங்களோட கதைகளை நான் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் சக்தி வாய்ந்தவங்க. அதனால நம்ம சக்தியை இவங்களுக்கு என்னன்னு காட்டணும். வாங்க, அவங்கள புடிங்க. என்ன மோட்டோ சார், என்ன ரவுண்ட் எல்லாம் அடிக்குது? மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டோ. ஐடியா பண்ணு. அதை குறா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு கூட வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது யோசிடா. ஐடியா. புக்கோட அடுத்த பேஜை படிச்சு பார்க்கலாம் மோட்டோ. அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கார் வந்து உதவி செஞ்சது. அதுவும் வாண்டடா வந்து. ஹாய், என்னோட பேரு பேபி. சீக்கிரம் வாங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். ஏய், நில்லுங்க. Thank you very much madam. ரொம்ப thank you. இது என்னோட கடமை. நீங்களும் இதே மாதிரி என் அக்காவை காப்பாத்தி ஆகணும். அக்கா, நான் வந்துட்டே இருக்கேன். கை பேசி போச்சுடா. முடியல. அம்மா, காரம்மா, இப்பவாவது பழையபடி போய. நாங்க வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு வரோம். மோட்டோ, சீக்கிரமா அடுத்த பக்கத்தை படி மோட்டோ. அப்புறம் அவங்க எல்லாரும் திடீர்னு வானத்துல பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
கச்சா கச்சா என்னையா நடக்குது அங்க? புல்டோசர் அண்ணா, நீங்க தான் சொன்னீங்கல்ல நான் எங்க அக்காவுக்கு பதிலா வேற யாரையாவது கொண்டு வந்து விட்டேனா? எங்க அக்காவை விட்டுடுறேன்னு சொன்னீங்கல்ல. இவங்க எல்லாரும் என் அக்காவுக்காக சண்டை போடுவாங்க. எனக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு. இவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளா மனுஷங்களை ஆட்டி படைக்கணும்ன்ற என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. சந்தோஷமாக இருக்குது. நாம இவங்களோட சண்டை போடணுமா? நான் சண்டை போட மாட்டேன், போங்கயா. சாரி குழந்தைங்களா, உங்க விதி நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும். நாங்க காப்பாத்துறோம். பேபியோட அக்காவை விட்டுறா. அருமையாக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. நண்பர்களே, இது வரைக்கும் மனுஷங்க தான் நம்மள ஆட்டி படைச்சாங்க. ஆனா இப்போ நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு நல்ல அவகாசம் கிடைச்சிருக்கு. விடக்கூடாது. தோசரை கூப்பிடு. இந்த பேபியோட தீதிய விட்டுடுங்க. ஆனா இவங்கள விடாதீங்க. கச்சா கச்சா இங்க நான் நிக்க போறது இல்ல. குடி சூட்டி. என்ன மோட்டோ, நாம மட்டும் தனி மரம் ஆயிட்டோம். வழக்கம் போல எகிரிடலாம் மோட்டோ. அடே, இவன் என்னடா மனுஷன் மாதிரி குறுக்கால வந்து மடக்குறான். டேய், அடே மோட்டோ, என்ன மோட்டோ குண்டெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. ஓடிடலாம் மோட்டோ. இந்த பக்கமா மோட்டோ. டேய், பானை ரைட்ல வாடா. போடா. அப்படி இவன் வரா மோட்டோ. என்னென்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க மோட்டோ. அப்படி போடு. கச்சா கச்சா பயந்து ஓடி வந்தா என்ன தேடி ஒரு வண்டி அனுப்புறீங்களே மோட்டோ பாத்துலோ. ஏய், நான் உங்களை விட மாட்டேன். உங்களை நசுக்காம இங்க இருந்து போகவும் மாட்டேன். ஓடாதீங்க, நில்லுங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த புக்கோட கடைசி பேஜை படி. இதுக்கு மேல டைம் இல்ல மோட்டோ, சீக்கிரம். ஏண்டா ஓடிக்கிட்டே படிக்கிறதுக்கு நான் என்ன எக்ஸ்பர்ட் நினைச்சியா? இந்த புக்கை நின்றுகிட்டு இருக்க சிக்கன் கிட்ட கொடுக்குறீங்க, அவரு படிக்கட்டும். ஆகாய மார்க்கமாக ஒருத்தர் உதவி பண்ண வராரு. அவர் உதவி பண்ணிட்டு போயிடுறாரு. அதான் எழுதி இருக்கு. சீக்கிரம் என்கிட்ட வாங்க. தேங்க்யூ மோட்டு பட்லு. நீங்க ரெண்டு பேரும் என் அக்காவை காப்பாத்திட்டீங்க. இப்ப நீங்க திரும்ப போற நேரம் வந்துருச்சு. பை பை. நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? ஏன் இப்படி நடு ரோட்ல நின்னுட்டு கத்திட்டு இருக்கீங்க? இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன? ஒண்ணுமே புரியல.